ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸ் ஃபைண்டிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எந்தெந்த வழிகளெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு நல்ல வேலை இருக்கும், ஆனால் இருந்தாலும் நம்மளை சுற்றி கடன்கள் அதிக அளவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வருமானம் எவ்வளோ வந்தாலும் செலவுகள் குறையாமல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு கடன்கள், இஎம்ஐ இந்த மாதிரி பிரச்சனை நிறையவே இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. நம்ம எல்லாராலையும் கண்டிப்பாக அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். கடன்கள் பற்றின விழிப்புணர்வு கொஞ்சம் இருந்தால் போதும், நம்ம நிறையவே சேவ் பண்ணலாம். கடன்கள் ரொம்ப மோசமானது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தா மாத சம்பளம் வாங்குறவங்களை குறி வச்சு வீசப்படுற மிகப்பெரிய வலை எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த கிரெடிட் கார்டு தான். மந்த் ஃபுல்லாக செலவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்த மாதத்தோட 20ஆம் தேதிக்குள்ளே வட்டி இல்லாமல் பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக கைமாற்ற கொடுக்குற மாதிரி கடன் கொடுக்க நிறைய வங்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இதில் முழுகிடாமல் இருந்தாலே போதும், நம்ம நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஒருவேளை கிரெடிட் கார்டு கடனில் இருந்தால் மற்ற எல்லா கடமையும் இருந்தாலும் ஓரமாக வச்சுட்டு அந்த கிரெடிட் கார்டு கடனை கட்ட பாருங்க. கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி கிரெடிட் கார்டை முடிச்சிட்டா நமக்கு நிறைய பணம் சேவ் ஆகும். சிலர் வீடு வாங்கிறதுக்காக பர்சனல் லோன் இல்லைன்னா ஹவுசிங் லோன் இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இன்னும் சில பேர் வண்டி வாங்கிறதுக்காக வாகன கடன் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நிச்சயம் நல்ல கடன் தான். இதனால நமக்கு பொருள் இல்லைன்னா வீடு கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் ஆடம்பர பொருள் வாங்குறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐயில் நம்ம இந்த மாதிரி ஆடம்பர பொருள் வாங்காமல் இருந்தாலே போதும், நம்ம நிச்சயமாக நிறைய சேவ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போகிறது கூட பைக்கில் இல்லைன்னா காரில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சைக்கிளில் போனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பணமும் மிச்சமாகும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் உங்களால் சொத்து சேர்க்க முடியலன்னா கூட நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பண்ணிவிடுங்க. இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்டிப்பாக காப்பாற்றும். இதுக்காக நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் இப்போ இருக்குது. மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு முக்கியமானது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிஎஃப். இப்போ பிஎஃப்ல நாமளே முன்னாடி வந்து அமௌண்ட் சேவ் பண்ணுற வசதியும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அந்த பிஎஃப்ல போட்டுட்டு வந்தாலே போதும், நமக்கு ரொம்ப பெரிய நன்மை கிடைக்கும். ஏன்னா பேங்க்கை விட பிஎஃப்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ பிஎஃப்ல நீங்கள் அமௌண்ட் சேவ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வீண் செலவு வராமல் இருக்கிறதுக்கு உங்களை எப்பவும் நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு பணத்தை செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட இருக்க பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, லேண்ட் வாங்குறது, ஜுவல்ஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்துக்காக மந்த்லி டெபாசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் வீண் செலவு அப்படிங்கிற ஒரு கூண்டுக்குள்ளே சிக்காமல் இருக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு பெண் குழந்தையோ இல்லை ஆண் குழந்தையோ இருந்தால் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இல்லைனா பொன்மகன் சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி மந்த்லி டெபாசிட் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணிட்டு வந்தோம்னா இயர்லி 1.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தையோட எதிர்காலத்திற்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்காகவும் சேமிக்கிற நீங்கள் உங்களை பற்றியும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வயசை கடந்துட்டோன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் ஜாபில் கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிளான் பண்ணுங்கள். ஏராளமான பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த மாதிரி அரசு உட்பட பல நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். பிபிஎஃப் பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க்கை அப்படிங்கிறது அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் சின்ன வயசுலேயே எல்லா பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு வயசானதுக்கப்புறமோ இல்லை ஜாப் இல்லாத போதோ பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேணாம். அதனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் பிஎஃப் பணத்தை எடுக்காதீங்க. உங்களுக்கு வேலை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்தாலோ இல்லை ரிட்டையர்மெண்ட் ஏஜ்லேயோ அதுதான் உங்களுக்கு உயிர் நாடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டுடேஸ் ஃபைண்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.